நாம இதுவரைக்கும் பருப்பு ரசம், தக்காளி ரசம்னு எத்தனையோ வகையான ரசம் வச்சிருப்போம். ஆனா, பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ரசம் வச்சிருக்கீங்களா? செய்யலாமா? வாங்க. பொன்னாங்கண்ணி கீரைய கிளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய நல்லா கெட்டியா பால் புழிஞ்சு, ஃபர்ஸ்ட் பால் தனியா, செகண்ட் பால் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பொன்னாங்கண்ணி கீரைய இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, கீரை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் 2வது தேங்காய் பால் அதை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டு, இப்போ இந்த 2வது தேங்காய் பால்லையே கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். பாருங்க, இந்த 2வது தேங்காய் பால்லையே கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம திக்கான ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முன்னாடியே சேர்த்துனீங்கன்னா தேங்காய் பால் தெரிஞ்சிடும். இதை சூப் மாதிரியும் சாப்பிடலாம். சூடான சாதத்தோட இந்த ரசம் ஊற்றி உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஊத்தாப்பத்தோடையும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.